எம்மாடி சாந்தா, செல்லத்தாயக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கிற? என்ன திடீர்னு வந்த மாதிரி இருக்கு? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? வாக்கா வந்து உட்காரு. ஆமாடி அம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல, சரியாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா நீ அவ்வளவு தூரத்துல இருந்து நீ மட்டும் தனியாவா வந்தா? அது எப்படி சாந்தா அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வர முடியும்? என் மோன மருமூலம் தான் என்னை கூட்டிட்டு வந்தாவ. என்னக்கா சொல்றியா? மோன மருமூலம் வந்திருக்காவளா? அவியலைங்க எம்மா தங்கச்சி, என் மோவே நம்ம ஊர்ல ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கான். அது சம்பந்தமா தான் அவன் வந்திருக்கான். சரி, உங்களை எல்லாமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லி நானும் கூட வந்துட்டேன். இப்படி ஏதாவது காரணத்தோடு உங்களை பார்க்க வந்ததானே உண்டு. இல்லைன்னா நீங்களும் அந்த பக்கம் வர மாட்டேங்கிறீங்க, நாங்களும் இங்க வர மாட்டேங்க. ஆமாக்கா, நம்ம என்ன பண்ணது? நம்ம முன்னாடி மாதிரி இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். நமக்கு வயசாயிட்டு இனிமே நம்ம பிள்ளைகளை நம்பி தானே நம்ம இருக்க முடியும். ஆமாடியம்மா, நீ சொல்லதான் சரிதான். சரிக்கா, மோன மருமூலம் எப்போ வருவாவ? இடத்த பார்க்க போயிருக்காவம்மா, பக்கத்துல தான் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துருவாவ. அப்படியா? சரிக்கா சரிக்கா, நான் என்ன சாப்பிடல, இனிமே தான் சாப்பிட போறேன். நீ ஒரு வாய் சாப்பிடுறியா? வேண்டாமா, வர வழியில தான் ஒரு ஹோட்டல்ல என் மகன் சோறு வாங்கி தந்தா. நான் நல்லா சாப்பிட்டு தான் வரேன். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடாண்டாமா மக்களே, வயசான காலத்துல நேரத்துக்கு சாப்பிட்டா தானே கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும். ஆமாக்கா, நானும் நேரத்துக்கு சாப்பிட்டுன்னு பாத்துடுங்க. இன்னைக்கு நானே என் மருமூலம் வீட்டுல காய்கறி ஒண்ணு இல்லைன்னு கடையில போய் வாங்க போனோம். அதான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா 1 மணிக்கெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன் பாத்துடுங்க. அப்படிதான் இருக்கணும், நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் பாத்துக்க. சரி, என்ன நான் வந்ததுல இருந்தும் மருமலை காணல, மருமலை கூப்பிடு. ஏக்கா, அதான் சொன்னோம்ல, நானும் மருமலை வெளியில போயிட்டு வரைக்கும் நேரம் ஆயிடுச்சு. நீ அவ சமையல் பண்ணிட்டு இருக்கா பாத்துடுங்க. இப்போ கூப்பிட்டேன்னா அதே சாக்கா வச்சு சோற 4 மணிக்கு தான் கொண்டு தருவா. ஷாப்பா, ஒரு வழியா சமையல் பிடிச்சாச்சு. அத்தைக்கு சோற போட்டு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியதான். பெரியத்தை, எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கிறீங்களா? எப்போ வந்திய? நான் நல்லா இருக்கேன்டிமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எத்தை, இந்தாங்க சாப்பாடு எடுத்துடுங்க. பெரியத்தை, உங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாமா, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படின்னா ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டா உங்களுக்கு? இப்ப எனக்கு ஒன்னும் வேண்டாம், சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. டீ எல்லாம் புறவு குடிக்கலாம். நீ சாப்பிட்டியாமா? நான் இனிமேதாத்தே சாப்பிட போறேன். அத்தைக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிடலான்னு இருந்தேன். சரிம்மா, நீ போய் சாப்பிடு. நேரம் என்ன ஆகும்? நேரத்துக்கு சாப்பிடணும்ல, போய் சாப்பிடுப்போ. சரிங்க பெரியத்தை, நான் போய் சாப்பிடுங்க. எத்தை, உங்களுக்கு வேற சாப்பாடு வேணும்னா கூப்பிடுங்க. என்ன? சரி மறுபடியும், நான் வேணும்னா கேட்க. நீ போய் சாப்பிடுப்போ. என்ன சந்தா, மருமவா எப்படி? உன்னை நல்லா பாத்துக்கடாளா? ஏக்கா, ஒரு நிமிஷம் இரு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட பேரை சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டு வரேன். ஹாய் கீர்த்தனா, ஹாய் ஜெகசியா, ஹாய் ஈசாரி மங்கலம் சுபலட்சுமி, ஹாய் குத்தாலம் சிவசுபா. ஏக்கா, என்னக்கா கேட்ட நீ? இல்லம்மா, உன் மருமவா உன்னைய நல்லா பாத்துக்கடாளான்னு கேட்டேன். ஆமாக்கா, என் மருமவா நல்லா பாத்துக்கடா. என்ன எந்த குறைய வைக்க மாட்டேன். எனக்கு நீ தான் நேர்லயே பாத்திய. எனக்கு சாப்பாடு போட்டு தந்து தான் அவளே போய் சாப்பிடுகா. தங்கமான மருமவா. இவ்வளவு மாதிரி மருமவா கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நம்ம அத்தை இவ்வளவு நல்லவேளா, இத்தனை நாள் நம்ம தெரியாம இருந்துட்டோமே. தினமும் எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட காய்கறி கடைக்கு போகும்போது சண்டை போட்டுட்டு தான் வந்தோம். ஆனாலும் அதெல்லாம் சொல்லாம என் மருமவ ரொம்ப நல்லவா, இப்படி ஒரு மருமவ கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்ல சொல்லாவ. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீ முதல்ல சாப்பிட்டு, சாப்பிட்டுட்டு நம்ம சாவகாசமா பேசலாம். நீயும் ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாக்கா. உன்னை பார்க்க வச்சு நான் எப்படி சாப்பிடுறது? ஒரு பிடி டேஸ்டாவது எப்படி இருக்குன்னு பாரு. சரி, ஆசைப்படுதா, கொண்டா ஒரு வாய் சாப்பிடுங்க. எம் 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 எம். தூ 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 தூ. அம்மாடியோ, என்ன உப்பள்ளி போட்டிருக்கா. இப்படி ஒரு சாப்பாட்டை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. எப்படிமா தங்கச்சி நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா? பாத்தியாக்கா, ஒரு பிடி இந்த சோறை உன்னால வாயில வைக்க முடியல. நான் தினமும் இந்த சோறை தான் தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு கிடக்கேன். என் நிலைமையை நீயும் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஒரு வாய் உன்னைய சாப்பிட சொன்னேன். வர வழியில என் பையன் சோறு வாங்கி தந்து கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு என் நிலைமை என்ன ஆயிருக்குது? அதான பார்த்தேன். இந்த மாமியார் என்னடா நம்மள நல்லவான்னு சொல்லுங்க அவளே. நீ இதான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாவில. இந்த மாமியார் திருந்தவே திருந்தாது. சரி சரி, அழாதம்மா. என்ன செய்யறதுக்கு? நமக்கு விதிச்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது சரி, இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடுறதுக்கு நீ தனியா பொங்கி சாப்பிடலாம்ல? நான் அப்படிதான், நான் தனியா பொங்கி சாப்பிடாம நீ உனக்கும் உன் புருஷனுக்கும் பொங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ நீங்க தனியா பொங்கி சாப்பிடதா இருந்தா நான் உங்க பையனை கூட்டிட்டு வெளியில போயிருவேன்னு சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ போயிருந்து என் பையன் கஷ்டப்படுறதுக்கு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வாய மூடிட்டு இருக்கேன். சரிம்மா, தனியா பொங்கி சாப்பிடண்டா. எல்லாருக்கும் சேர்த்து நீயே சமையல் பண்ணலாம்ல? ஒத்தாசிக்கு மட்டும் மருமூளை வச்சுட்டு நீயே சமையல் பண்ணிக்கலாம்ல? அட போக்க, நீ வேற. அப்படி நான் சொன்னதுக்கு தான் அவ என்ன தெரியுமா சொன்னா? அதுக்கு நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அன்னையில இருந்து நான் தான் இந்த கிச்சனுக்கு ராணி. நான் மட்டும் தான் இங்க சமையல் பண்ணுவேன், யாரும் உள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டா. உன் பையன் இதெல்லாம் கேட்க மாட்டானாகும். அவனா? அவள்கிட்ட போய் பேசனால அவன் அடங்கிட்டுல கிடக்கான். ஏன் உன் பையன் சம்பாதிச்சு போடுறதுன்னு செய்ய புறவே அவளை கண்டு அவன் பயப்படணும்? அவனை சொல்லி என்னக்கா பண்ணது? என்னதான் அவன் சம்பாதிச்சு போட்டாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே அவதானே. சரி, சொத்து வாம்பல தானே இருக்கு. அவைய ரெண்டும் வெளியில தனி கொடுத்தன போனா போயிட்டு போட்டு நீ பாட்டு கஞ்சியோ கூட காய்ச்சி குடிச்சிட்டு இங்கே இருக்க வேண்டியதானே. என்னக்கா பேசுக நீ? பிள்ளைகளை விட சொத்தா நமக்கு முக்கியம். கடைசி காலத்துல நம்ம பிள்ளைகளை நம்ம கூட இருக்கணும். அதுதானே நமக்கு உண்மையான சொத்து. இந்த சொத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யுது? அதெல்லாம் அந்த காலம் முடி. இந்த காலத்துல நீ உன் சொத்தை உன் பையனுக்கு எழுதி வச்சு பாரு. அடுத்த செகண்டே உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவா பாத்துக்க. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அன்பு பாசத்தை பத்தி எல்லாம் என்ன தெரியும்? அவளுக்கு தேவையானதெல்லாம் பணமும் சொத்தம் தான். அது இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. இப்ப என்ன எடுத்துக்க, என் வீட்டுக்காரர் எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சனாலதான் என் பையன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கான். இல்லன்னா என்ன எப்பவே முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சாத்திருப்பான் தெரியுமா? என்னக்கா சொல்றியா? உங்க நிலைமையும் அப்படித்தானா? என் நிலைமை மட்டும் இல்லாம எல்லாருடைய நிலைமையும் அதுதான். பொண்டாட்டி வந்த உடனே இந்த பையனும் எப்படிதான் மாறுவானோ தெரியல. அவளும் சும்மா கிடையாது. அது வரைக்கும் அம்மா அம்மாடி நம்ம பின்னாடி சுத்தி தெரிஞ்சாலும் வந்த உடனே மாத்திராளுல. சரிம்மா, கதை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் படுத்தா கொள்ளாமலுக்கு தோணும். நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுக்க. என் பையன் வந்தோம்னா என்ன எழுப்பேனா? சரிக்கா, நீங்க ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்க வந்தோம்னா நான் உங்களை கூப்பிடுங்க. ஏய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னடா கிளவி கூப்பிடலையே பார்த்தேன். இந்தா கூப்பிட்டாச்சுல்ல. எத்தையை கூப்பிட்டியலா? இதுக்கு ஒன்றும் குறவில்லை. எத்தையை கூப்பிட்டியலா நீ? ஒரு சோத்துக்கு எவ்வளவு உப்பு உரைப்பு போடணும்னு தெரியாத? என்ன உப்பு உரைப்பெல்லாம் அள்ளி போட்டிருக்கா? எத்தே, உப்பு மட்டும் தானே நிறைய போட்டேன், உரைப்பு குறவா தானே போட்டிருக்கேன். இந்தா உன் சாப்பாடை நீ ஏத்துட்டு பாரு, அப்ப தெரிய உழைச்சணும்.
எத்தே நான் வேற சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பாடை மனுஷன் சாப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க எத்தே. அப்ப இதெல்லாம் பார்த்தா உனக்கு மனசே தெரியல, ஏதோ நாய்க்கு சோறு போட மாதிரி சோறு போட்டுட்டு இருக்க அப்படிதானே? அதெல்லாம் நான் யாவாயால எப்படி எத்தே சொல்ல முடியும்? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? உன்னை கீ கொடுத்து பேச வைக்கிறது எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு பரிமளா தானே? அவள்கிட்ட சேராதன்னு 1000 தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ அவ சொல்லது கேட்டு ஆடிட்டு இருக்க என்ன? இன்னைக்கு அவன் மாமியார் கிட்ட நான் போய் போடக்கூடிய சத்தத்துல அந்த பரிமளா உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டா பாத்துக்க. சரிங்க தே, நீங்க என்னத்தையும் பண்ணி தொலைங்க. இந்தாடி நில்லு, உன் சோத்த நீயே கொண்டுட்டு போ. இந்த மாமியார் கிளவி வேற பரிமளாக்கா மாமியார் கிட்ட போய் சண்டை போடேன்னு சொல்லியிருக்கு. பரிமளாக்காக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். ஹலோ ஏக்கா, பரிமளாக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? ஏக்கா, நீங்க சொன்ன மாதிரியே சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டுட்டேன் பாத்துடுங்க. அப்படியே சின்ன பொண்ணு, சூப்பர். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னக்கா, அவன் சாப்பாட்டுல உப்பள்ளி போட்ட உடனே என் மாமியார் அதுல கடுப்பாயி உங்க மாமியார்ட்ட வந்து சண்டை போடணும்னு சொல்லியிருக்காவ. எதுக்கு என் மாமியார்ட்ட வந்து அவைய சண்டை போட போறாவ? ஏக்கா, நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுல உட்பள்ளி போட ஐடியா எல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு உங்க மாமியார்ட்ட வந்து விளக்கியாச்சுன்னா உங்க மாமியார் உங்களை என்கிட்ட பேச விடாம பண்ணுவாவில்ல, அதுக்காண்டிதான் உங்க மாமியார்ட்ட சண்டை போட வராவ. பார்த்து பத்திரமா இருந்துடுங்க. அதை சொல்லதுக்கு தான் அவசர அவசரமா ரூமுக்குள்ள ஓடி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மீதியை நீங்க பாத்துடுங்க, சரியாக்கா? சரி சின்ன பொண்ணு, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். எப்பாடா ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன இந்த கிழவி சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் படுத்து உறங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா ஹாயா சோஃபால உட்காந்துருக்கு. சின்ன பொண்ணுக்கு மாமியார் வேற இப்ப கோவத்துல வருவாப்ல. சின்ன பொண்ணுக்கு மாமியாரை என் மாமியார் கூட பேச விட்டுறப்படாது. முதல்ல இந்த கிளவிய இந்த இடத்த விட்டு விரட்டி ரூமுக்குள்ள போய் உறங்க வைப்போம். எத்தே, சாப்பிட்டுட்டு எப்பவும் ஒரு உறக்கத்தை போடுவேல, இன்னைக்கு என்ன உறங்காம சோஃபால உட்காந்துருக்கிறியா? சாப்பிட்டுட்டு உறங்கலான்னு தாம்மா பார்த்தேன். இந்த சாந்தா இருக்கல்ல, அதான் நம்ம சின்ன பொண்ணுக்கு மாமியாரு, அவ ஏதோ பேசணும் வாரேன்னு சொன்னா. அவ வருவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு இப்போதான் நம்மகிட்ட விஷயத்த சொன்னா, அதுக்குள்ள அவ மாமியார் என் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாமியாரெல்லாம் நம்மளை விட என்ன ஸ்பீட்ல இருக்காளுவ. ஏண்டிம்மா அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? எத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போதான் புக்ல படிச்சேன். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கத்தை போட்டோம்னா மூளை நல்லா வேலை செய்யுமா பார்த்துடுங்க. இந்த வயசுக்கு மேல மூளை வேலை செஞ்சு நான் என்னமா செய்ய போறேன்? எல்லா நாளும் சாப்பிட்ட உடனே போய் படுத்து உறங்கக்கூடிய கிளவி இன்னைக்கு பார்த்து படுக்க போக மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டுலாம் கிடக்கு. எத்தை, நீங்க போய் ஒரு உறக்கத்தை போடுங்க. சின்ன பொண்ணுக்கு மாமியார் வந்தாவன்னா நான் உங்களை எழுப்புகிறேன். வழக்கமா உறங்கக்கூடிய ஆளு இப்படி உறங்காம இருந்தேன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுது? தினமும் உறங்க தானமா, ஒரு நாள் உறங்கலைன்னா ஒன்றும் செய்யாது. ஆமா, ஒரு நாள் இல்லாத திருநாளை இன்னைக்கு என்ன உறங்க வைக்கிறதுல இவ்வளோ அக்கறையா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தை, உங்க உடம்ப பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். எவ்வளோ சொன்னாலும் இந்த கிளவி கேட்க மாட்டேங்குவ, அடம் பிடிச்சிட்டுலாம் கிடக்கு. இதுகிட்ட பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. இனிமே பேசணும்னா இது கண்டுபிடிச்சிரும். சின்ன பொண்ணுக்கு மாமியார வீட்டுக்குள்ளேயே விடப்படாது, வெளியிலே வச்சு பேசி அப்படியே அனுப்பிட வேண்டியதான். என்ன இவா ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு நம்மள உறங்க வைக்கல, இவ்வளவு குறியா இருக்கா? சின்ன பொண்ணுக்கு மாமியார் வேற ஃபோன் பண்ணி உன்னிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காவ. இவ வேற என்ன உறங்க சொல்லிட்டு இருக்கா? எங்கேயோ இடிக்குத. எப்படியும் இவளை பத்தி தான் ஏதாவது சொல்லிக்கு வருவாவ. அதனாலதான் இவ நம்மள பேச விடப்படாதுன்னு உறங்க வைக்க பார்க்கான்னு நினைக்கேன். இருக்கட்டும், இன்னைக்கு உறங்கவே விடாது. சின்ன பொண்ணுக்கு மாமியார் வந்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உறங்கணுமா வேண்டாமங்கதே முடிவு பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சி நாளைக்கு வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட பேரை சொல்லக்கூடிய நேரம். ஹாய் கொடைக்கானல் ஆனந்தி, ஹாய் மதுரை ஷாலினி, ஹாய் ஈரோடு சித்ரா, ஹாய் பெரிய நேசலூர் லாவண்யா சக்திவேல், ஹாய் தூத்துக்குடி சண்முகம், ஹாய் கோயம்புத்தூர் ஜூலியட். எல்லாரோடைய பேரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது பேரை சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.